சரி, இப்ப இந்த சுதந்திர தின விழாவுல வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இல்லை, அவங்க தான் எதிர்கால முதலமைச்சர். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலாம், விஜய் திரிஷா முதலமைச்சர் ஆகக்கூடாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலே தெரியும். அவனுக்கு தெரிஞ்சது பூரா என்ன, 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடும். இப்போ அது 200 500 ஆகி 1000 ஆச்சு. இப்போ 1000 2000 ஆச்சு. நம்ம அரசுக்கு வந்து நிறைய சதிகள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ சதிகளே இப்போ தாவேக்கா தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த அரசு தாய்மாமன் சீர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து களவாடுகிறார். இது எப்படி எடுத்துக்கிறது? கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அது வெற்றி வீட்டு திட்டம், பொதுமக்களுக்கு அனைத்து பிரிவினருக்குமாக இந்த நிதி எங்கிருந்து எடுக்கிறாங்க? SC ST ஃபண்டிலிருந்து எடுக்கிறாங்க. இல்லை, அவர்களுக்கு தானே போகணும் அந்த SC ST ஃபண்டு. ஊழல் இல்லாத ஆட்சினா ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் அரசு நடத்துறீங்க. அத்தனை ஊழல் அதிகாரிகளும் உங்களை ஏமாற்றுகிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின சாராய டாஸ்மாக் கடையில் 20 ரூபா வாங்குறீங்க. 300 ரூபா இருந்த வீட்டு வரி 1000 ரூபாய்க்கு உயர்த்தப்படுது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைந்திருப்பது திரு தமிழா தமிழியன் அவர்கள். வணக்கம் சார். சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்மளும் கேட்டிருப்போம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மக்கள் அனைவரும் வந்து ஓட்டு போட்ட மக்கள் அனைவர்களுக்குமே வந்து நன்றி. நீங்க ஓட்டு போட்டது மட்டும் விட்டுறாம எங்களோட கூடவே இருந்து நீங்க வந்து எங்களை வந்து பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம அரசுக்கு வந்து நிறைய சதிகள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து கையாளணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ சதிகளே இப்போ தாவேக்கா தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 11 மது புட்டிகள், டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த மது புட்டிகள், அதை உபயோகிப்பாளர்களின் உடல்நிலைக்கு அது ஒத்து வராதுன்னு தடை பண்ணுறாங்க. காலையில் தடை பண்ணுறாங்க, சாயங்காலம் சேர்த்துக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதே போல் இந்த அரசு தாய்மாமன் சீர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து களவாடுகிறார்கள். இது எப்படி எடுத்துக்கிறது? அண்ணன் சீர், அது 150 கோடி தாய்மாமன் சீர். அதே போல கலைஞர் வீட்டு வசதி திட்டம், அது வெற்றி வீட்டு திட்டம், பொதுமக்களுக்கு அனைத்து பிரிவினருக்குமாக இந்த நிதி எங்கிருந்து எடுக்கிறாங்க? அந்த SC ST ஃபண்டிலிருந்து எடுக்கிறாங்க. இல்லை, அவர்களுக்கு தானே போகணும் அந்த SC ST ஃபண்டு. அவர்களுடைய வாழ்வு அடித்தளத்தில் கிடக்குது. அந்த தலித்து மக்களை 7000 வீடுகள் உடைந்து சிதிலமடைந்து எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுக, குடும்பத்தோடு செத்து போவான். அந்த நிதியை எடுத்து தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, புலிகள் பாதுகாப்புக்கு இந்த நிதி போகுது, தங்க மோதிரம் சீர், இதெல்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய வஞ்சகம் செய்வது இல்லையா? அப்ப இது என்ன ஆட்சி? நல்ல ஆட்சி? பழைய திமுக ஆட்சி தானே தொடருது, பழைய அதிமுக ஆட்சி தானே தொடருது. ஊழல் இல்லாத ஆட்சினா ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு தான் நீங்க அரசு நடத்துறீங்க. அத்தனை ஊழல் அதிகாரிகளும் உங்களை ஏமாற்றுகிறார்கள். உங்கள்கிட்ட உண்மைக்கு மாறா பல தகவலை சொல்றாங்க. இதையெல்லாம் நீங்க பழைய ஊழல் அமைச்சர்களை ஒருவரை கூட நீங்க இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே, கைது செய்யலையே. 5 திமுக அமைச்சர்கள்ட்ட பல ஆயிரம் கோடி மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஏவா வேலு, சேகர் பாபு, மூர்த்தி, செந்தில் பாலாஜி, இப்படி 5 நேரு, நீதிமன்றம் 1100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. ஆனா விஜய் ஆட்சி வந்தோன்னு அந்த கரப்ஷன்னா இல்லைன்ட்டு சொல்றாங்களே சார் மக்கள் எல்லாரும். ஊழல் அப்படின்றது ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்னு. இல்லைம்மா, அதாவது கீழ்மட்டத்தில் அதிகாரி பயப்படுறாங்க கொஞ்ச நாளைக்கு. இப்போ மேல் மட்டத்தில் 3% கமிஷன் இருக்குன்னு பழைய 25% கமிஷன் வாங்கின ரகுபதியே சொன்னார்.
சரி, ஊழல் இல்லைன்னா எப்படி அமைச்சர் கீர்த்தனாவுக்கு திமுகவில் ஊழல் அமைச்சரிடம் இருந்த ரவி தேஜா கத்திரிப்பள்ளிக்கு அங்க என்ன வேலை? கார்த்திக் அங்க என்ன வேலை? டிஆர்பி ராஜாவிடம் இருந்த கார்த்திக்கு கீர்த்தனாவிட்ட என்ன வேலை? ஊழல் செய்யலைன்னா இவளுக்கு என்ன வேலை? 2 கார்த்திக் இருக்காங்க. யாருக்கிட்ட? கீர்த்தனாட்ட. இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு தரகராக இருந்த 2 கார்த்தி, ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, கோயம்புத்தூர்லேருந்து சரவணன்னு ஒரு அதிகாரிக்கு 1 கோடி ரூபாய் கீர்த்தனா லஞ்சம் வாங்கிட்டு அந்த சரவணனுடைய போஸ்டிங்கை ரவி தேஜா கத்திரிப்பள்ளி போடுறாரு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ ஊழல் இல்லைன்னா இந்த ஊழல் அமைச்சர்களிடம் இருந்தவர்கள் எதுக்கு உங்ககிட்ட வர்றாங்க? தூய சக்தியிலையா வர்றாங்க? அப்போ ஊழலே இல்லாமல் நடக்கிற ஆட்சினா முன்னாள் ஊழல் அமைச்சர்களுடைய ஆட்கள் தான் உங்களை சுற்றி இருக்கான். அது எப்படி ஊழல் இல்லாமல் இருக்கும்? ஊழல் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின சாராய டாஸ்மாக் கடையில் 20 ரூபா வாங்குறீங்க. 300 ரூபா இருந்த வீட்டு வரி 10,000 ரூபாய்க்கு உயர்த்தப்படுகிறது. ஒரு ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்து வரி போட்டுருந்தான். 3 மாடி கட்டமா 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரி போடுறீங்களா? சமீரான் கார்பரேஷன் கமிஷனர் அவர் தான் திட்டத்தை கொண்டு வர்றாரு. சித்ரா விஜயன் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. கிருபாகரன் 500 கோடி ரூபாய் திருடி வச்சிருக்கார். ரெவன்யூ அசிஸ்டன்ட் கமிஷனர் 500 கோடி அவர்கிட்ட இருக்கு. இவர்கள்லாம் இரவோடு இரவா 300 ரூபா வரிய 10,000 ரூபாய்க்கு உயர்த்துறான. இபியில் பெரிய ஊழல் பண்ண ஒரு 8 அதிகாரிகள் சிஎம் செக்ரட்டரி லட்சுமி பிரியா மூலம் வன்னியரசு ரெக்கமெண்டேஷனில் அவர்கள் எந்த நடவடிக்கை இல்லாமல் அவர்கள் எப்படி தூத்துக்குடி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க? எப்படி இதெல்லாம் நடக்குது? தலித்து பணம் திருடப்படுகிறது. எஸ்சி எஸ்டி ஃபண்ட் எடுத்து தான் எல்லா செலவும் பண்றாங்க. இது ஊழல் இல்லையா? இதான் தூய ஆட்சியா? ஆனா மக்களுமே நம்புறாங்களே சார், இந்த ஆட்சியில ஊழல் இல்ல அப்படின்ற ஒண்ணு நம்புறாங்களே, அந்த நம்பிக்கை இல்லம்மா. அதாவது என்ன, நீங்க திமுக ஆட்சி ஊழல் பண்ணான்னு 6 மாசம் கழிச்சு இல்லை, 5 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அப்பதான் ஆட்சி மாற்றம் நடந்தது. அதிமுக திமுக 2 பேரும் ஊழல் பண்றான்னு இவனுக்கு தெரியறதுக்கே 5 வருஷம் ஆயிரும். அப்புறம் தான் ஊழல் அங்கேயும் நடந்திருக்கா சார்? எங்க? அதிமுக அப்படியே காந்தி தான் அங்க எல்லாருமே. காந்தி, நேரு, புத்தர் அவ்வளவு பேருமே அவ்வளவு புனிதமானவர்கள். ஊழலே செய்ய மாட்டாங்க. ஊழல்னா என்னன்னு என்ன கலர்னே அவங்களுக்கு தெரியாது. 5 லட்சம் கோடி மட்டும் தேடி வச்சிருப்பாங்க. எவ்வளவு? 5 லட்சம் கோடி தேடி வச்சிருப்பாங்க. வேலுமணிக்கே துபாயில் 1.5 லட்சம் கோடி இருக்கு. எடப்பாடிக்கு ஒரு 2 லட்சம் கோடி இருக்கு. தங்கமணிக்கு ஒரு 50,000 கோடி இருக்கு. ஊழலே செய்யாம தான் அத்தனை காசு வந்தது. இங்க குப்பை அள்ளுறதுக்கு ஆள் இல்லை. போய் ஜெர்மனிலிருந்து கூப்பிட்டு வந்தாங்க. உபிஸ் நிறுவனம் ஒரு குப்பை அள்ளுறதுக்கு இங்க ஆள் இல்லை. கோயம்புத்தூர்ல தண்ணி கொடுப்பதற்கு சூயஸ்னு ஒரு நிறுவனத்தை எங்க போய் கூப்பிட்டு வந்தாங்க? ஜெர்மனில் போய் கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்? பல ஆயிரம் கோடி ஊழல் லஞ்சம். ஸ்மார்ட் சிட்டின்னு 1.5 லட்சம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு வேலையும் நடக்கல. டி நகர் சத்யாவே பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கான். வேலுமணியுடைய பையன் ஆஸ்திரேலியாவில் விமானம் ஓட்டி பழகிறான். செஸ்னா விமானம் ஓட்டி பழகிறான். இதெல்லாம் ஊழலே நடக்கல. ஊழலே நடக்காமல் எவ்வளவு பணத்தை காணாம்? பல லட்சம் கோடியை காணாம். ஊழலே நடக்கல. சரி, இப்ப சட்டப்பேரவையில எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னா, எங்களுக்கு ஆய்வு பணிக்காக கார் வசதி வேணும் அப்படின்னு. இப்போ டிவிக்கு அரசு அதை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இது மக்கள் வரவேற்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அது அரசோட மானியம் தான். இதுல பண்றது சரியானதா? அது ஆமா. எம்எல்ஏ சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. எவ்வளவு? 5,000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறான். செருப்பு வாங்க அவர் காசு இல்லையா? பாட்டில் வாங்க அவர் காசு இருக்கு. இது வாங்குறதுக்கு 24 மணி நேரம் போதையிலே இருப்பார். அவர் நல்ல எம்எல்ஏவா? அவர் விசிகா எம்எல்ஏவா இல்லை. அவர் எங்க? இளைய பெருமாளுடைய மகன், காங்கிரஸ் எம்எல்ஏ. காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு யார் சீட்டு கொடுக்குறா? விசிகா கொடுக்குறாங்க. அவரு எப்போ
இருட்டுது எப்போ விடியுதுன்னே தெரியாது. அதனால அவர்கிட்ட எல்லா காசும் எதுக்கு போயிடுச்சு? டாஸ்மார்க்குக்கே போயிடுச்சு. ஏன்னா இதுவரை இந்த விஷயம் வந்து யாருமே பண்ணல. டிவிகே அரசு தான் கொண்டு வந்திருக்காங்க. முதலா வந்து எல்லாருக்குமே வந்து அனைத்து எம்எல்ஏக்களுக்குமே வந்து கார் மற்றும் கார் ஓட்டுநரும் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதை வந்து மக்கள் வந்து ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, மக்களை எதை செஞ்சாலும் ஆதரிப்பா. இவனுக்கு 200 தான் தேவை சாராய பாட்டிலுக்கு. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களுக்கு 10,000 தான் சம்பளம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குது. ஏன்னா டிவிகேன்றதுனால ஆதரவு தெரிவிக்கிறாங்களா மக்கள்? அதாவது திமுகவையும் ஆதரிச்சான், அதிமுகவையும் ஆதரிச்சான், ரெண்டையும் தூக்கி போட்டான். நடந்ததா இல்லையா? இவர்களை தூக்கி போட ரொம்ப நாள் ஆகாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் 1000 கோடி வச்சிருக்கான். எவ்வளவு? ரியல் எஸ்டேட்டே எம்எல்ஏக்கள் தான் பண்றான். எல்லா எம்எல்ஏக்களும் ரியல் எஸ்டேட் பண்ணாத எம்எல்ஏக்களும் இல்லை, 1000 கோடி வச்சிருக்கான். அப்போ அவர்களுக்கு காரும் கொடுங்க, கப்பல் 2 வாங்கி கொடுங்க. எது 2? எது வாங்கி கொடுக்க சொல்ற? கப்பல். எதுக்கு? அப்பதான் வந்து போற சௌரியமா இருக்கும். சார், இனிமேவும் இந்த டிவிகே வந்து ஆட்சி தொடரும்னு எதிர்பார்ப்பு இருக்குமா? 5 வருஷம் அது தொடரும். 5 வருஷம் தொடரும். ஏன்னா நெகட்டிவா எதுவுமே வரல மக்கள் சைடு இருந்து. எல்லாமே நல்லா பண்றாங்க, இல்லமா, நல்லா போகுது அப்படின்ற மாதிரி தான். இல்ல, திமுக அப்படித்தானே வந்தது. திமுகவோட நேர்மையான ஆட்சி உலகத்திலே இல்லையே. அதிமுகவோட நேர்மையான ஆட்சி இல்லையே. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போச்சேன், கருணாநிதி ஜெயிலுக்கு போனார். ஏன்? ஊழலே பண்ணாம. அப்படியா? ஐயோ, அடிக்கிறான், குத்துறா, வெட்டுறா, ஏன்னா உதைக்கிறான், எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? அவரும் ஊழல் பண்ணியிருந்தார். சர்க்காரியா கமிஷன் ஊழல் யாருது? கருணாநிதி தான். பல 1000 கோடி கொள்ளையடிச்சாங்க. அதனாலதான் காவிரி தண்ணியே வத்தி போச்சு. காவிரியில போட்ட வழக்கே வாபஸ் வாங்கினார். ஆனா மக்களுக்கு தெரிஞ்சுமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களே. மக்களை பொறுத்த வரைக்குமா, மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலே தெரியும். அரசியல அவனுக்கு தெரிஞ்சது பூரா என்ன? 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவான். எவ்வளவு? 200 ரூபா கொடுத்தா. இப்ப 200 500 ஆகி 1000 ஆச்சு. இப்ப 1000 2000 ஆச்சு. திமுக என்ன தைரியத்தில் இருந்தது போன தேர்தலில்? இந்த பயலுகளுக்கு பூரா ஆளுக்கு 2000 கொடுத்தா 2000 வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம். நடந்ததா இல்லையா? இடைத்தேர்தல் நடக்கும்போது செந்தில் பாலாஜி எல்லாத்தையும் மாட்டுக்கொட்டையில் அடைச்சி வச்சிருந்தா, தெரியுமா உங்களுக்கு? எதுல? ஆடு மாடுதான் பட்டியல் அடிச்சு வைப்பான். மனுஷனையும் பட்டியல் அடிச்சு வச்சு செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? மத்தியானம் சோறு, ஒரு குவார்டரு, பொழுது பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி, உதயநிதி படம் போட்டுச்சா இல்லையா? அப்ப இவன் எல்லாம் மக்களா? 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன், 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவன்லாம் மக்களா? கேரளாவில் இருக்கா மக்கள், அவன் தான் மக்கள். இது போன்ற களிச்சடை சினிமாக்காரனெல்லாம் அவன் சேர்த்தவே மாட்டான். சரி, இப்ப இந்த சுதந்திர தின விழாவில் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நடிகை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்து வேற, பட் வந்து எதிர்பார்த்தீங்க இப்பதான் வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றது முடிஞ்சிருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு. சரி, அடுத்து வந்து குடும்பத்தினரோட வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ வந்து ஒரு நடிகை வந்து வந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவங்கதான் எதிர்கால முதலமைச்சர். எப்படி சார் சொல்றீங்க? அதாவது எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா. இப்படிதான் அந்த அம்மா 84ல கொள்கை பரப்பு செயலாளராக வந்தது. அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தது. சத்துணவு உயர்மட்ட குழு தலைவராக அந்த அம்மா வந்தது. கடைசியில் என்னாச்சு? எம்ஜிஆருக்கு பிறகு யாரு? ஜெயலலிதா. எம்ஜிஆர் திரிஷா தானே ஜெயலலிதா. எம்ஜிஆர் திரிஷா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலாம், விஜய் திரிஷா முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆகக்கூடாதா? அதுல மக்கள் ஓட்டு போட யார் வேணா ஆகலாம், நீங்க கூட முதலமைச்சர் ஆகலாம். நல்ல ஒண்ணு மக்கள் விரும்புறானோ அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவான். நீங்க கருணாநிதிக்கு ஓட்டு போடும்போது யார் சப்போர்ட்டா? ஆந்திரா சப்போர்ட்டா? ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடும்போது அந்தமான் சப்போர்ட்டா? அப்படிலாம் இல்லை. மக்கள் யாரை பிடிக்குதோ அவர்களுக்கு ஓட்டு போடுவான். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டான் விஜய்க்கு. என்னாச்சு? முதலமைச்சர். யார் சப்போர்ட் பண்ணாங்க? திமுக சப்போர்ட் பண்ணானா? மக்களோட. அப்படி பேசுங்க. சப்போர்ட் எல்லாம் கிடையாது. மக்கள் விரும்பினா யாருக்கு வேணா ஓட்டு போடுவான். அது திரிஷாவும் இருக்கலாம், ஜெயலலிதாவும் இருக்கலாம், ராதிகாவும் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இப்போ தனுஷ் ஓட்டாரு, அவரும் முதலமைச்சர் ஆகலாம். தனுஷும் முதலமைச்சர் ஆகலாம். அவர் 234 தொகுதியில சர்வே எடுத்துட்டு இருக்காரு, தெரியுமா? அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், யார் வேணா ஜெயிக்கலாம். சார், இந்த ஸ்பீச்ல வந்து விஜய் அவர்கள் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சதிகளையும் சக்திகளையும் வந்து நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு. அதை யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க? திமுக தான் சொல்றாரு, வேற யாரும் சொல்றாரு? குதிரை பேரம், எம்எல்ஏ விலைக்கு வாங்குவது, இப்படி சொல்றாரு. இது அரசியல்ல இதெல்லாம் கடந்து தான் வரணும். ஜெயலலிதாவை சட்டசபையில் வச்சு கருணாநிதி முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சு
ஜாக்கெட்டை கிழிச்சு சேலையை கிழிச்சு அந்த டேபிளுக்கு கீழே மிதிச்சு, துரைமுருகன் நல்லா குண்டா இருப்பார், ஏன் எல்லாம் பண்ணாங்களா இல்லையா? அந்த அம்மா தலைவிரிக்கோளமாக போச்சா இல்லையா? இதை விடவா சதியை எடுக்கணும்? அந்த அம்மாவை லாரி ஏற்றி கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. எங்கே? செங்கல்பட்டு பக்கத்தில். அந்த அம்மா முதலமைச்சராக இல்லையா? அரசியல்னாலே சதி சூழ்ச்சி. அந்த காலத்தில் முகலாய மன்னர்கள் பாதி பேர் அப்பனே பிடிச்சி ஜெயிலில் போட்டு மகன் என்ன ஆவான்? ராஜாவாயிருவான். நடந்ததா இல்லையா? அப்போ அதே போல தான் இதுவும்.